அண்ணன் தம்பி சம்பந்தமான 2 செய்திகள். ஒன்று சிவகாசியில் நடந்தது. சிவகாசியில் ஒரு அண்ணன் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். அவருக்கு வயது 65க்கு மேலே. நோய்வாய்ப்பட்டு அவரோட 10 வயது கிட்டத்தட்ட தம்பி இளையவராக இருக்கார். அண்ணன் இறந்து விட்டானே என்று சொல்லி தம்பி செத்து போயிட்டான் பாருங்க. தற்கொலை பண்ணிக்கல, உயிரே போயிடுச்சு தானே. அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துக்கிறார். அண்ணன் இறந்த செய்தி கேட்டவுடனே வந்து அவர் சொன்ன வார்த்தை, அண்ணன் நானும் வரேன், அண்ணன் நானும் வரேன் என்று தான் சொன்னாரா. சொன்னவர் இறந்து விட்டார். ஒரே வீட்டில் அது நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த இருக்கிற பாசத்தை பாருங்கள். அந்த தம்பிக்கு வயது 55 வயது. அந்த 55 வயசில் அவருக்கும் குழந்தை குட்டிகள் பேர பிள்ளைகள் அப்படிலாம் இருக்க குடும்பம்லாம் இருக்கலாம். அதையெல்லாம் விட அண்ணன் மேலே வச்சுருந்த பாசம் அப்படியா, தற்செயலாக இறப்பு நேர்ந்து அப்படின்னு செய்தி வரல. அவர் சொன்ன வார்த்தையை கூட போட்டிருக்காங்க. அப்போ இன்னமும் இந்த பாசங்கள் எல்லாம் உள்ளே இரத்த உறவுகள் பாசம் இருக்கிறது. ராமாயணத்தில் படிக்கிறோம், அங்கே படிக்கிறோம், இங்கே படிக்கிறோம், இங்கேயும் இருக்கிறது என்று நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொரு வேடிக்கையான சம்பவம். இது வேடிக்கையா வினோதமா என்னன்னு தெரியல. எதற்கெல்லாமோ உயிர் பறிக்கிறாங்க, கொலை நடக்குது. இதுவும் கொலை தான், ஆனால் காரணம் வேறு. ஒரு மனுஷன் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணுறான், விஷத்தை குடிச்சிட்டான். அவர் மனைவி வேலைக்கு போகிறது பிடிக்கல அவனுக்கு. மனைவி வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு கண்டிக்கிறான். அவள் போகிறா. அன்றைக்கி விஷத்தை குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கே ஃபோன் பண்ணியிருக்கான், விஷத்தை குடிச்சிட்டேன்னு சொல்லி. அவள் சொல்லி தான் இவன் தம்பிக்கு தெரியும் அண்ணன் விஷத்தை குடிச்சிட்டான்னு. அண்ணனை காப்பாற்றுறதுக்காக தம்பி ஓடி வந்து இழுத்து கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அதுக்காக கூட துணைக்கு ஆளை வச்சு இழுத்துருக்கான். அவன் வரமாட்டேன் இருக்கான். கண்டிப்பாக வந்துடணும்னு அண்ணன் தூக்கியிருக்கான். அண்ணனை தூக்குறான் இவன். அந்த அண்ணன் சாக முடிவு பண்ணிட்டான். அவன் தம்பி எங்கே காப்பாற்றிடுவானோன்னு பயந்து போய் பக்கத்தில் இருக்க அருவா எடுத்து தம்பி வெட்டிட்டான். அருவா எடுத்து தம்பியை வெட்டி தம்பி செத்து போயிட்டான். இப்போ தம்பி காலி, விஷம் குடிச்சு உயிரோடு இருக்கான். இது விதிங்கிறதா என்ன சொல்கிறது? சாகிறதுன்னு முடிவு பண்ண பிறகு யார் தடுத்தாலும் விட மாட்டானா? தம்பி வந்து காப்பாற்ற வந்த தம்பி, இவன் சாக நினச்சி விஷம் குடிதான். தம்பி அவனை காப்பாற்ற போகிறான், தம்பியை வெட்டி கொண்டுட்டான். நான் சாகரில் உறுதியாக இருக்கேன், நீ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இது சம்பவம். இது நினைக்கிற போது அப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சாக நினச்சவன் உயிரோட இருக்கான். இப்போ சாகரவனை காப்பாற்ற வந்து உயிரோடு இல்லை. இதெல்லாம் ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை உலகத்தில்.